नीलादुंगस्तनगिरिदडी शुद्धमुद्बोधकृट्टं पारार्थ्यं शं क्षितिशतशिरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्ठायां शजिनिगलिदं या बलात्कृत्य पुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूये वास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்வுடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியன்ன இம்மா தன்னாங் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் அருளி செய்திருக்கிற திருப்பாவை ஹேமந்த ரிதுவில் இருக்கக்கூடியதான முதல் மாதம் பிரதம மாதம்னு சொல்லப்படுகிறதான இந்த மாதத்தை நந்தகுமாரன் என்று சொல்லப்படுகிறதான கண்ணன பெருமானை அவனோடு சம்ஸ்லேஷிக்க வேணும் என்கிற ஆசையிலே, ஆர்த்தியிலே, அவாவிலே, பிரீதிக்கு போக்குவிடாக எம்பெருமான அனுபவித்து போக வேணும் அப்படிங்கிற ஆசையானது ஏற்பட அவனை துவாபர யுகத்திலே கண்ணன் பெருமான் வாழ்ந்த காலத்தை எழுந்தருளி இருந்ததான கோபிமார்கள் எல்லாம் எப்படி அனுபவித்தார்களோ அந்த அனுபவம் நமக்கு இப்ப கிட்ட பெறாமையாலே அனுகரிக்கிறாள் ஆண்டாள். அவையே திருப்பாவையின் புது பாசுரங்களாக வந்தது என்று பார்க்கிறோம். அந்த கிரமத்திலே அவள் முதல் 5 பாசுரங்களாகவும் அடுத்த 10 பாசுரங்களாகவும் அதற்கு மேலே 5 பாசுரங்களாகவும் இப்பொழுது 26வது பாசுரத்திலே உள்ளோம். எம்பெருமானுடைய அவதாரம் என்ன, அவதாரத்தினுடைய ரகசியம் என்ன, அப்படி ஒரு இரவு இருந்ததா, அவன் திருவதாரம் பண்ணுவதற்கு முன்பு ஒரு இரவு இருந்ததா, அவன் திருவதாரம் பண்ண விற்படு அப்படி ஒரு இரவு இருந்ததா என்னால் இல்லவே இல்லை. ஒருத்தி மானாகத்தானும் திருவதாரம் பண்ணினான், ஒருத்திக்கு அவதாரத்தினுடைய ரசத்தை கொடுத்தான், மற்றொருத்திக்கு லீலாரசத்தை கொடுத்தான் என்று பார்த்தோம். அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வம் சேவகம் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து நம்முடைய வியசனமெல்லாம் போகும்படி, ஆற்றாமையெல்லாம் தீர்ந்து போகும்படி, பந்துக்கள் எல்லாம் விடமாட்டாதே இருக்கக்கூடிய இருப்பெல்லாம் நீங்கி நாம் எம்பெருமானோடு சேர்ந்து கலக்க வேணும், ஆனந்தப்பட வேணும் அப்படிங்கிற அந்த கிருபையை கொடுத்தருள வேணும் என்று பிரார்த்தித்தது வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்கிற வரையிலே பார்த்தோம். இன்றைய தினம் நமக்கு 26வது பாசுரம். எம்பெருமானிடத்தில் அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில்னு பிரார்த்தித்தாச்சு. பறைகுடுன்னு கேட்டா, நீங்கள்லாம் ஏதோ கேட்டு வந்ததாக தோத்துகிறதே, இது நீங்கள்லாம் ஏதோ கேட்கிறீள். பெண்கள் நீங்கள் எல்லாம் அபேட்சிப்பது தான் என்ன கேட்கிறீள், ஏதோ வேணும் போல தோத்துறதே. அப்பதான் சொல்றா, நோன்புக்கு வேண்டியதான உபகரணத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்டா. உங்களுக்கு நீங்க கேட்கறதுல நான் கொடுத்துருவேன். ஏன்னா எளிவரும் இயல்வினன், பெருமான் ரொம்ப எளிமையானவன். எளிவரும் இயல்வினன்னு ஆழ்வார் சாதித்தாரோ இல்லையோ, 10 அடியவர் கிளியவன் சொல்லுகிற இடத்துல கடைசியில் எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கி எளிவே எத்திரம்னு ஆழ்வாருடைய பாசுரம் எளிவரும் இயல்வினன் அப்படின்னு அடுத்த பாசுரம் ஆரம்பிக்கும். அவன் எளிவரும் இயல்பினனாக இருக்கின்றபடியினாலே கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன். தேவாளுக்கு என்ன அபேட்சிதம் என்னவோ, என்ன பிரார்த்திக்கிறேன், நீங்களா ஏதோ உபகரணம் பிரார்த்தித்து வந்தது போல தோத்துகின்றதே, ஏதோ கொடுக்குறேன், என்ன வேணும்னு சொல்லுங்க என்று கேட்கிறாள். அப்பதான் சொல்றா, ஒவ்வொருத்தரா இவா இந்த கோபிமார்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அப்படி சொல்ல ஆரம்பித்து என்னென்ன கேட்கிறா, எம்பெருமானிடத்துல என்ன கேட்கலாம், என்ன கேட்கக்கூடாது, இதெல்லாம் எம்பெருமானிடத்துல கேட்கலாம், இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா மோட்சத்தை எம்பெருமான்கிட்ட கேட்குறோமே, அது சுவாதந்திரியமா இருக்கிறனால இங்க குறைச்சிருன்னு சொல்றோமே எம்பெருமானிடத்துல, அது சுவாதந்திரியமா என்னால் அதுக்கு மாத்திரம் போறதுக்கு ஆசை வேணும். இந்த ஆசை மாத்திரம் இல்லை என்னால் இங்க இந்த லோகத்தை விட்டு எம்பெருமான போய் சேர வேணுங்கிற ஆர்த்தி ஆசை அது மாத்திரம் இல்லைன்னா அதிகார பூர்த்தின்னு சொல்லுவா, ஆர்த்தி அதிகார பூர்த்தின்னு சொல்லுவா. பரபக்தி பரஜான பரபக்திங்கிற தசையெல்லாம் ஏன் வருது, கடைசி நேரத்தில் தான் வருதே. அது ஏன் வருதுன்னா, அது வரைக்கும் இவனுக்கு பிராரப்த கர்மங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றபடினால கடைசி தருவாயில தான் அது ஏற்படுறது.
அப்ப கடைசியா ஆழ்வாருக்குத்தான் தன்னுடைய கடைசி பதிகங்கள் 3 மொழிகளினாலே கடைசியில அவருக்கு பரபக்தி என்ன, பரஞானம் என்ன, பரமபக்திங்கிற தசை ஏற்பட்டுத்தான் பெருமான் அவரை அழைத்து கொண்டு போனானேன்னு சொன்னா அவருக்கே அப்படியா அப்படின்னு நமக்கு தோத்தும். ஆகா, ஆழ்வாரை இந்த உலகத்துல வைத்தாரே 32 திருநட்சத்திரங்கள் வைத்து, ஏன்னா முதல்லயே அவரை கூண்டு போயிருக்கலாம். என் நின்ன நீர்மை இனியாமுறாமை என்னென்ன யோனிமாய் பிறந்த இமையோர் தலைவா மென்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு முதல்ல ஆரம்பிச்சாரே. பாசுரமே வைக்காத பிறவி வேண்டாம், இதுதான் சொன்னது. ஆனா முதல் பாசுரத்திலேயே திருவிருத்தத்தில்தானும் ஆரம்பிக்கும் போது இப்படி சொன்னாரே, ஏன் கடைசி வரைக்கும் எம்பெருமான் இந்த உலகத்தை இவரை வைத்தான் அப்படின்னு பார்த்தா, முதல்ல என்ன பண்ணுமா, நாடு திருந்த வேணும், இந்த நாட்டார் உள்ளவர்கள் எல்லோரும் திரும்பி போக வேணும், எம்பெருமானே அவனிடத்திலேயே சரணாகதி பண்ண வேணும் என்கிற ஆசை வரணும். முதல்ல இந்த ஆசை அதிகார பூர்த்தி இல்லைன்னா ஆருக்கு தான் என்னத்தான் சொல்ல முடியும்? முதல்ல அவளுக்கு ஆசை பண்ணணும் இல்லையோ, குறைஞ்சபட்சம் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அதாவது க்ஷுத்துக்கு பசி வேணும் இல்லையோ. முதல்ல அந்த பசி இருந்தால் தான் ஆகாரத்தை சாப்பிட முடியும். பசியே இல்லைன்னா என்னது சாப்பிட்றது? ததியாரானம் நடக்கிறது, ரொம்ப நல்லா நடக்கிறது. அதில் போய் அன்வைக்க வேணும் அப்படின்னு சொன்னால் சுவாமி உட்காந்துட்டு எல்லாத்தையும் இப்படி இப்போ சாதிக்கிறதுலாம் அப்படி பார்த்துட்டே இருக்கார். சுவாமி அமுது பண்ணவே இல்லை, இன்னும் இப்போ பரிசேஷனமே பண்ணவே இல்லை, சுவாமி ஆரம்பிக்காம அப்படியே உட்காந்துருக்கேன்னா, சுவாமி அடி ஒன்று கொண்டு வரலைன்னார். என்ன கொண்டு வரலைன்னா, பசி இல்லை சுவாமி, பசியே இல்லைன்னா என்னத்தை சாப்பிட்றது? ஆகா, அங்கே போவதற்கு முதல்ல ஆசை வேணும். அந்த ஆசை அதிகாரம் பூர்த்தி, ஆத்தியதிகார பூர்த்தி என்ன அவனை போய் சேருவதற்கு குறைஞ்சபட்சம் அந்த ஆசை வேணும் முடியும். அங்கே போகிறதுக்கு அதுக்காக தான் நாடு திருந்த வேணும் என்று முதல்ல நாடு திருந்தணுமா, ஆழ்வாரை வைத்துக்கொண்டு பரோபதேசத்தை பலகாரம் பண்ண வேணுமா. ஆகையினாலே பெருமான் இந்த உலகத்தை ஆழ்வாரை வைத்தார். நச்சு பொய்கையா மகாமைக்கு அவர் சரணாகதி பண்ணிட்டு உடனே பெருமாள் அவரை கூட்டு போயிட்டார்னா, நாளைக்கு சரணாகதி பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. ஏதோ சரணாகதி பண்ணுறாராமே, பண்ணினா பெருமாள் உடனே தூக்கிட்டு போடுறாராமே, கூட்டிட்டு போடுறாராமே அப்படின்னு யாரும் சரணாகதி செய்ய வரமாட்டார்கள். நாடு திருந்த நச்சு பொய்கை ஆகாமைக்கு பிரபந்தம் தலை கட்ட. பிரபந்தம் ஆழ்வார் இப்பத்தான் திருவிருத்த ஆரம்பிச்சிருக்கார். இன்னும் திருவாசிரி ஆகணும், பெரிய திருவந்தாதி ஆகணும், திருவாய்மொழி ஆகணும். 4 பிரபந்தங்கள், 4 வேதத்துக்கு சாரமாக திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்ன ரிக் யஜு அதர்வண சாமவேத சாரமாக கொடுக்க வேணுமே. இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆழ்வார் இங்கே இருக்கணும் இல்லையோ. அவரை கூண்டு போயிட்டா என்ன பண்ணுறது? நமக்கு ஆசையாக இருக்கு ஆழ்வாரோடு கலக்க வேணும் என்று எம்பெருமானுக்கு ஆசையில் இருந்தாலும் அவரை இந்த உலகத்தை வைப்பதற்கு காரணம் என்ன? 4 பிரபந்தத்தை தலைக்கட்ட வேண்டும் என்பதற்காக இவ்வுலகத்தை வைத்தார். கடைசியாக சொன்னான், இதெல்லாம் இருக்கணும், ஆர்த்தி பெருகன்னு ஒரு வார்த்தை சொன்னான். ஆர்த்தி ஆழ்வாருக்கு இன்மேல் சம்ஸ்லேஷத்திலே தரிப்பு, விஸ்லேஷத்திலே தரியாமை. சம்ஸ்லேஷம் எம்பெருமானோடு கலந்தால் ஆனந்தம், அவனை விட்டு பிரிந்தால் துக்கம். அப்படி பதபதச்சு பண்ணணுமா, எம்பெருமானுடைய அனுபவம் கிட்டவில்லை என்னால் அப்படிங்கிற தசை வர வேண்டும் ஆழ்வாருக்குங்கிறதுக்காக ஆழ்வார் நம்மாழ்வார் போல் இருக்கக்கூடிய ஒரு அப்படி இருக்க பிரபன்னஜன கூட்டஸ்தன்னு சொல்லக்கூடிய ஆழ்வாருக்கு 3 மாதம் பாசுரத்தை சொன்னா கரகரன்னு அழ ஆரம்பிச்சுடுறார். அப்படி அழுகிற தசையில இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு இத்தூரம் 32 திருநட்சத்திரங்கள் இந்த உலகத்தை எம்பெருமான் வைத்தார் அப்படின்னு சொன்னார். நாம் எல்லாம் எம்மாத்திரம். ஆக அந்த அதிகார பூர்த்தி, அந்த ஆர்த்தி அதிகார பூர்த்தி வேணும், அது இருந்தா தானே சொல்ல முடியும். இதெல்லாம் ஆழ்வாருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கோம்னா, அப்ப நம்ம எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கிறதுன்னா என்னத்தை செய்யலாம்? அவனிடத்துல பெருமானே திருவடிகளே சேர்த்துக்கொள்ளு, கூவிக்கொள்ளு, காலம் இன்னும் குறுகாதோ என்ன ஆழ்வார் சாதித்தாரோ இல்லையோ. இன்னும் எத்தனை நாளைக்கு? இன்னைக்கு வைப்பியா, இன்னேயாக, நாளையாக, இனிப்பிருது நன்னாக, இன்னியா, நாளையா, நாளை மறுநாளா, போய காலங்கள், போகின்ற காலங்கள், போகு காலங்கள்னு ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ. நேற்றா, இன்றா, நாளையா என்று அப்படிங்கிறது அந்த ஆசை வரணுமோ இல்லையோ. இப்ப இதெல்லாம் எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்க முடியும். இதைத்தான் சொல்றது, என்ன கேட்கலாம், என்ன கேட்கக்கூடாது. இது சங்கத்தமிழ் மாலையில இப்போ பிரார்த்திக்கிறா. நோன்புக்கு வேண்டியதான உபகரணங்கள் பிரார்த்திக்கிறதான பாசுரம் இன்றைய பாசுரம் 26வது பாசுரம். என்ன வேணும் எம்பெருமானிடத்துல, என்னத்தை பிரார்த்திக்கணும் என்ன? அது இதெல்லாம் உபாயத்துக்கு விரோதி. இது வார்த்தா மாலை, சங்கத்தமிழ் மாலையில் இருக்கக்கூடிய சாரத்தை சொல்லிட்டு இருக்கேன், அர்த்தம் சொல்றேன். இப்போ வார்த்தா மாலையில சொல்லப்பட்டதான ஒரு விஷயம் அதுல சொல்லியிருக்கா,
உபாய விரோதி. சில விஷயங்கள் நமக்கு உபாயத்துக்கு விரோதியா இருக்கு. எம்பெருமானை இது 21வது வார்த்தையிலே மற்றொரு பாகம் ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் உபாய விரோதி அப்படிங்கிறது என்ன என்பதை சொல்லுகிறார். உபாய விரோதியாவது, ஏன்னா உபாயங்கிறது எம்பெருமானை போய் சேர்றதுக்கு வழி. அதில் ஏதோ விரோதிகள் உள்ளது. அந்த விரோதிகள் யாது அப்படின்னா சாதனாந்தரம், ஸ்வயோக்கியதை, அர்த்தம், அதிகாரி விசேஷனம், அபிமதம், இதெல்லாம் சொல்றா. இப்போ அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்றா, இது உபாய விரோதி என்பது இவர் அபிமதத்துக்கு சாதனத்தில் பிராப்தி இல்லை. ஜீவன் தன் சரீரம் தனக்கு பரதந்திரமாக இருப்பது போல் எம்பெருமானுக்கு பரதந்திரனாகையால் இவன் தன் ரட்சணத்துக்கு ஒரு சாதனத்தை அனுஷ்டிப்பது தகாது. எம்பெருமான் அதாவது காத்துக்கணும், தன்னைத்தானே காத்துக்கணுங்கிறதுக்காக எம்பெருமானை இவனே பரதந்திரன், எம்பெருமானுக்கு பரதந்திரனா இருக்கணும். அது எம்பெருமானுக்கு பரதந்திரனா இருக்கிறதுனால இவன் தன் ரட்சணத்துக்கு நான் என்ன ரட்சித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னான்னா அதுவே ஒரு கொத்தை. அப்ப சாதனத்தை அனுஷ்டிப்பதுங்கிறது தகாத ஒரு செயல். சரி, அப்படி அனுஷ்டித்தால் என்ன ஆகும்? அந்த சாதனாந்தரம் உபாயமாகிற எம்பெருமான் காரியம் செய்வதற்கு தடையாகையாலே எம்பெருமானை போய் சேர்றதுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. அது உபாய விரோதி ஆகும். இது ஒரு உபாய விரோதி ஆகும். சரி, ரெண்டாவது சொன்னா இது சாதனாந்தரம் என்று சொல்லிட்டா. மேலே ஸ்வயோக்கியதை, அவனவனுக்கு இருக்கக்கூடிய யோக்கியதை என்னவா இருக்கணும்? ஏன்னா இந்த ஜீவன் சம்சாரத்தில் கட்டுண்டவனாகையாலே இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டு இருக்கான். எம்பெருமானை யசோத பிராட்டி எம்பெருமான் கட்டு உண்டான், அவன் கயற்றாலே கட்டுண்டான். நாம் சம்சாரமாகிற பெருங்கடல்ல ஒரு பாம்பு போலே கட்டுண்டு கிடக்கிறோம். பாம்பை போல பாம்பு கட்டிண்டா எப்படி இருக்கும்? இருக்க முடியுமா? ஒரு பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றால் போன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஒரு கூரையில பாம்போட ஆறான்னு இருக்க முடியாது. ஒரு ராத்திரி தான் பரவாயில்ல இருந்துரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையோ? அது மாதிரி இருக்கும். ஆக ஜீவன் சம்சாரத்திலே கட்டுண்டு இருக்குபவனாகையாலே ஞானம், சக்தி முதலானவற்றில் மிக குறைவுபட்டவன். ஞானமும் இல்லை, சக்தியும் இல்லை. ஆகவே சாதனாந்தரங்களை அனுஷ்டிக்க இவனுக்கு தகுதி இல்லை. சாதனாங்கர அனுஷ்டிக்கிறதுக்கு இவனுக்கு தகுதியே இல்லை. முதல்ல ஞானமும் இல்லை, சக்தியும் இல்லை. இவன் எனக்கு சாதனாந்தரம் பண்றது? நான் அத்தை பண்றேன், அதை சரியா பண்றேன், இத்தை பண்றேன், இதை சரியா பண்றேன். ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமே ஜெயதா, இதெல்லாம் பண்ணலாமா? ஜோதிஷ்டோமம் பண்ணாக்கா சொர்க்கத்துக்கு போகலாம், பண்ணலாமா? புத்திரகாமேட்டி அதை பண்ணா புத்திரன் வருவான். சேனையாகம் பண்ணா எதிரி அழிஞ்சு போடுவான். இதெல்லாம் பண்ணலாமானா இதெல்லாம் செய்வது கூடாது. அதே போல மேலே சொல்றா, தகுதி இருப்பதாக நினைத்து இவன் அனுஷ்டித்தானாகில், ஒருவேளை தகுதி இருக்குன்னு நினைச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அது உபாயமான எம்பெருமான் காரியம் செய்வதற்கு தடையாகுமாறையாகையாலே எம்பெருமான் நமக்கு காரியம் பண்றதுக்கு தடையாக போவதனாலே என்ன ஆகுது? ஸ்வயோக்கியதையும் உபாய விரோதி ஆகிறது. ஸ்வயோக்கியதை, தான் ஒரு யோக்கியதை நினைச்சிட்டு இருக்கானோ இல்லையா, அதுவும் விரோதியாக உபாய விரோதியாக போகிறது என்று சொல்லிட்டா. மேலே சொல்றா, அடுத்தது அதிகாரி விசேஷனம், ஸ்வயோக்கியதை பொறுத்து. அதுக்கப்புறம் அர்த்தம், உலகில் அர்த்தம்னா பொருள் ஈற்றம் இல்லையோ, உலகில் அர்த்தத்தை கொண்டு பிராகிருத சுகங்களை சாதிப்பது கொண்டு, இந்த பிரகிருதி சம்பந்தமா இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிக்கிறோம். பொருளை கொண்டு, அர்த்தத்தை கொண்டு பிராகிருத சுகங்களை சாதிப்பது கொண்டு அது மோட்ச சாதனமாகுமோ என்று எண்ணினால் அது சரியல்ல. அதுவும் சரியில்லையா? இவனுடைய இட்டத்தை அறிந்து அதை சாதித்துக் கொடுக்கவும், அனிட்டத்தை அறிந்து அதை தவிர்த்து கொடுக்கவும் எதுவோ அதுவே மோட்ச சாதனமாகும் என்று சொல்லிட்டா. உலகத்துல அர்த்தத்தை கொண்டு பிராகிருத சுகங்களை அனுபவிக்கக்கூடியவன் இவன், அது மோட்ச சாதனமாகுமோ என்று பார்த்தா அதுவும் சரியில்லை. ஏன்னா இவனுடைய இட்டத்தை அறிந்து அதாவது இட்டத்தை கொடுக்கிறது, எது வேணுமோ அது கொடுக்கிறது, அனிட்டத்தை அறிந்து அதை தவிர்க்கிறது. அப்படி தவிர்த்து தரவும் வல்லது எதுவோ, அப்படி எது ஒன்று செஞ்சு கொடுக்கிறதோ அதுதான் மோட்ச சாதனமாக இருக்க முடியும் என்று சொன்னான். அறிவற்றதான அர்த்தம் பொருள், அறிவற்றதான அர்த்தம் அதாவது பொருளானது இட்டானிட்டங்களை அறியவே வல்லமை அற்றதாகையாலே அது மோட்ச சாதனமாக இடமே இல்லை. அதனால அர்த்தம் அப்படின்னு சொன்னா அதுதான் எப்படி இருக்கணும்னா, அதாவது எதிர்த்தாலாபசம் தொட்டன்னு சொல்லுவார்கள். அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா எதிர்பார்ப்புங்கிறது ஆறிடத்துலையும் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரியம் பண்றேன், அந்த காரியம் பண்ணா இது நடக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம பண்றோம் இல்லையோ. இப்போ இவருக்கு இது பண்ணா அவர் நமக்கு இது பண்ணுவார், 2 மாசம் கழிச்சு இது பண்ணுவார், 4 மாசம் கழிச்சு இது பண்ணுவார். அதனால ஒரு இட்டம், ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு செய்யலாமான்னா செய்யக்கூடாது.
அதனாலே அதுவும் அது உபாயத்துக்கு விரோதியாகும். மேலே சொன்னா அதிகாரி விசேஷனம் பிரபன்னனாகிற அதிகாரிக்கு செய்வது, அதாவது பிரபன்னனா அதிகாரிக்கு விசேஷணமாயிருக்கும் எம்பெருமானே உபாயம் என்னும் நினைவு இவனுக்கு எம்பெருமான் அளித்திருக்கும் அறிவினால் ஏற்படுகிறது. எம்பெருமானே உபாயங்கிறது இவனுக்கு இருக்கிற அறிவால் ஏற்படக்கூடிய விஷயம். அதை இவன் கையில் உள்ள சாதனமாக நினைக்க இடமில்லை. இவங்க என்னால முடியும் அப்படிங்கிறத நினைக்க முடியுமானா இடமே கிடையாது, பேசவே கூடாது, இடமில்லை. அப்படி நினைத்தால் அந்நினைவு எம்பெருமான் பரார்த்த கைங்கரியத்தை நிர்ஹேதுகமாக அளிப்பதற்கு தடையாக இருக்கிறது. எம்பெருமான் பரார்த்தமான கைங்கரியம், அஸ்வார்த்தமா இல்ல, பரார்த்தமா அவன் நாம் பண்றேங்கிற எண்ணத்தோடு செய்வதல்ல, அவன் கொடுக்கிறான் நாம் பண்ணுகிறோங்கிற எண்ணத்தோட பண்ணணும் இல்லையோ, அதுதான் பரார்த்த கைங்கரியம். அப்படின்னு கொடுப்பதற்கு நிர்ஹேதுகமாக அளிப்பதற்கு அதுவும் தடையாப்படுது. இவன் நினைத்து கொண்டான் என்னால் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு உபாய விரோதி ஆகிறது. அப்படின்னு ஆயிடுது. அடுத்து சொன்னா சித்தோபாயமான எம்பெருமான் மற்றொரு சேதன வஸ்துவை தனக்கு உதவியாக பொறுக்காத நிரபேட்சோ உபாயமாகையாலே எம்பெருமானுக்கு அபிமதையான பிராட்டிக்கு உபாயத்துவத்தில் அன்வயமில்லாமல் புருஷகாரத்திலேயே அன்வயம் உண்டு. எம்பெருமானுக்கு அபிமத விஷயமான பிராட்டி உபாயமாக நினைப்பதும் இவ்வண்ணமாக உபாய விரோதி ஆகிறது. என்ன சொல்லிட்டா, இது கடைசியா அபிமதம். அந்த சித்தோபாயமாக எம்பெருமான் மற்றொரு சேதன வஸ்துவை தனக்கு உதவியாக பொறுக்காத நிரபேட்ச உபாயமாகையாலே எம்பெருமான் தான் நிரபேட்ச உபாயம், அவன்தான், வேறொருத்தர் அப்படிங்கிறது இல்லை. பிராட்டியனுடைய புருஷகாரத்தோட எம்பெருமானுக்கு அபிமதையாக இருக்கக்கூடிய பிராட்டிக்கு உபாயத்துவத்திலே அன்வயம் இல்லாமல் புருஷகாரத்திலே அன்வயம் உண்டு. பிராட்டி புருஷகாரத்தை வைத்துக் கொண்டுதான் எம்பெருமானுடைய கிருபை நடக்கிறது. எம்பெருமானுக்கு அபிமத விஷயமான பிராட்டி உபாயமாக நினைப்பதும், பிராட்டி உபாயமாக நினைக்கிறதும் அது புருஷகார பலம். பிராட்டியினுடைய கிருபை புருஷகார பலம். அப்படி நினைப்பதும் இவ்வண்ணமாக உபாய விரோதி ஆகிறது. அப்படிங்கிறது இது 21வது வார்த்தையா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதாவது திருநகரி பிள்ளை அப்படிங்கிறது சொரூப விரோதிங்கிறது என்ன, உபாய விரோதிங்கிறது என்ன அப்படிங்கிற இடத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. ஆகா, எம்பெருமானிடத்துல ஏதோ சில விஷயங்கள் நாம் எம்பெருமானிடத்துல இவாள்லாம் இப்ப ஏன்னா இதுக்காக இதுல வரப்போகுது. அப்ப இதை சொல்லுவதன் மூலமாக என்ன சொல்ல வரோம், எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறா, இந்த நோன்புக்கு பிரார்த்திக்கிறா. இது எதை போல இருக்குன்னா, ஏதோ ஜோதிட்ட ஹோம யோகம் பண்ணினால் உபகரணத்தை பிரார்த்திக்கிறா. அப்ப பெருமான் கேட்கிறார், மேலையார் சிவர்கள் வேண்டுமென கேட்டியல். இந்த பாசுரம் ஆரம்பிக்கிறது எப்படி இருக்கு? ஆஹா, முதல்ல சொன்னா இந்த பாசுரத்துக்கு வருவோம். இப்ப இப்படியெல்லாம் ஏதோ அபேட்சிக்கிறீர்களே, என்ன பிரார்த்தனை அப்படின்னு கேட்டா, அது சொன்னது அடியே பதும் வார்த்தாமாலையில சொன்ன அர்த்தத்துல ஏதோ விரோதத்தனம் அப்படிங்கிறது இல்ல. இதுல உபாய விரோதிங்கிறது என்ன? ஏன்னா எம்பெருமானிடத்துல சரணாகதி பத்தி அந்த பாவனோன்பு நோர்த்து பெருமானை பெறவோணும் அப்படின்னு தான் இவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அதுல என்ன வேணும் கேட்க அப்பதான் சொல்றார், இல்ல இது எம்பெருமானிடத்துல இதெல்லாம் நோன்புக்கு உபகரணங்கள் வேணும், கொடுக்கிறேனே, ஏன்னா எளிவனன் அல்லவா, அதனால கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆரம்பித்ததுதான் மாலே மணிவண்ணா மார்க நீராடுவான் மேலையார் சிவர்கள் வேண்டுமென கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்சசன்னிமே புல்வன சங்கங்கள் ஒப்பாள். எனவே சாலப்பெரும்பரையை வல்லாண்டு சிப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருள் ஏலூரம்பாவாய் என்று பிரார்த்தித்தது 26வது பாசுரம். அபேட்சிதம் என்ன வேணும் அப்படின்னு கேட்க, மாலே மணிவண்ணா, மாலேன்னு சொன்னான். மால் அப்படின்னா ஆசிரித வியாமோகம், வாத்சல்யமே ரூபமாக இருக்கக்கூடியவனே, வாத்சல்ய வடிவே கொண்டவனே, வாத்சல்யமே ஒரு உரு. எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னா குற்றத்தை குணமாக கொள்ளக்கூடியதான தன்மை படைத்தவன் எம்பெருமான். அதுதான் மாலே அப்படின்னு சொன்னான். ஆசிரித வியாமோகம், அவனுக்கு ஆசிரியர்கள் தன்னுடைய பக்தர்கள்னு சொன்னா எம்பெருமானுக்கு ரொம்ப இட்டமூல்யம். அவர் இடத்துல போய் குத்தம் பார்ப்பனா, அதனாலதான் குத்தம் கண்டு உருவாமைக்கு வாத்சல்யம். அப்ப குற்றம் கண்டு உருவாமைக்கு, குற்றத்தை பார்த்து குற்றம் கண்டு உருவாமைக்கு வாத்சல்யம். குற்றத்தை பார்த்து இது தோஷம் இருக்கு, இது தோஷம் இருக்கு, இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசதியும் தோஷம் தான் இருக்கு. நம்மள்கிட்ட ரொம்பவே இருக்கு, தோஷம் நிறைய இருக்கு. அதுல போய் பார்த்துட்டோம், அதுல அது இருக்கு இதுல இருக்கேன்னா எல்லா இடத்துலயும் எல்லா குத்தமும் இருக்கு. எம்பெருமான இடத்துல நம்ம திருவாராதனம் பண்றோமே, நம்மள்கிட்ட தோஷமே இல்லையா? எவ்வளவு தோஷம் இருக்கு. ஆனா
அது உள்ளுக்குள்ளதான் பரமாத்மா உறைந்து கிடக்கிறான். ரத்தம் இருக்கு, சீடு இருக்கு, மஞ்சள் இருக்கு, எல்லாத்துக்குள்ளதான் பெருமாள் ஆத்மா அங்குட்ட மாத்திர புருஷான்னு உள்ளுக்குள்ளே எழுதிருக்கான். எத்தனை காலமா எழுதிருக்கான்? இப்பதான் எழுதிருக்கானா? எவ்வளவோ வருஷமா, இதுக்கு முன்னாடி ஜென்மா இல்லையா, அதுக்கு முன்னாடி ஜென்மா இல்லையா, எவ்வளவோ வருஷமா எழுதிருக்கான். அவனை கூட்டிட்டு போகணும், இவரை கூட்டிட்டு போனாத்தான் வெளியில போகணும்னு பெருமாள் இங்கே எழுதிருக்கார். நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம் அவள்கிட்ட அந்த குத்தம், இவாள்கிட்ட இந்த குத்தம், அதாவது குத்த ஆரம்பிச்சோம்னா உடனே அதுல அங்க, இதுல இங்க, இதுல இங்க, இப்படி அப்படி அப்படின்னு சொன்னோம்னா அப்ப இது மனுஷ ஆளுக்குன்னு இருக்கக்கூடியதான சுபாவம். ஆனா எம்பெருமான் ஆறுன்னா மால் அப்படின்னா வாத்சல்யமே ரூபமாக இருக்கக்கூடியவனே எம்பெருமான் அப்படின்னு சொல்றார். அழிமணவாள பெருமாள் நாயனார் தன்னுடைய ஆச்சாரியத்தில் ரொம்ப ஆச்சரியமாக தானும் 3வது பிரகரணத்தில் ஒரு சூன்னை சாதிக்கிறார். அதாவது மன்னோர் விண்ணோர் வைப்பில் போகின்ற 7 உலகுக்கு உயிர்ப்பாசம் வைத்த நகரில் வாத்சல்யம் உச்சலம் அப்படின்னு சாதித்தார். மன்னோர் விண்ணோர் வைப்பில் போகின்ற 7 உலகுக்கு உயிர்ப்பாசம் வைத்த நிகரில் வாத்சல்யம் உஜ்ஜலம். இது எங்கயா அப்படின்னா, இது எந்த இடத்துல சுவாமி வாத்சல்யத்தை பெருமான் காமிக்கிறான்னா, மன்னோர் விண்ணோருக்கும், மன்னோருக்கும் விண்ணோருக்கும் 2 பேருக்குமா சேர்த்து ஒரு இடத்துல பெருமாள் எழுதுக்காராம். எங்க சுவாமி இருக்காருன்னா திருமலையில எழுதுறார். இந்த திருமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அவன் திருவேங்கடமுடையான்னு சொல்ற இடத்துல அவர்கிட்ட தான் புருஷகார பலத்தை பத்தி கொண்டு பிராட்டி அகலகில்லேன் இறையும் என்னன்னு அலர்மேல்மங்க உரமாறுவான்னு கடைசியாக நம்மாழ்வார் தானோ சரணாகதி பத்தினதான் உபதேசம் பிராட்டிய பத்தி கொண்டு உலகமுண்ட பெருவாயாங்கிற பதிகத்திலே 6ஆம் 10 திருவாய்மொழியிலே சரணாகதி அனுஷ்டித்தார். அந்த உபதேசம் இருக்கே, அது எம்பெருமான் மலையே திருவிடம்புன்னு ஆழ்வார்கள்லாம் சாதிக்கிறார். அப்படி எம்பெருமான் மன்னோர் விண்ணோருக்கும் வைப்பில், மன்னோருக்கும் விண்ணோருக்குமாக சேர்த்து பெருமாள் இங்க இருக்கிறவா. நம்ம எல்லாம் போனோம்னா பெருமாளை சேவிக்கணும்னா மேலே ஏறணும். நாமெல்லாம் மன்னோர்கள், விண்ணோர்கள்னா மேல இருக்கிறவா. அவள்லாம் சேவிக்கணும்னா மேலேருந்து கீழே இருக்கணும். 2 பேருக்குமா பெருமாள் நடுவில் நிற்கிறாரோ இல்லையோ, அந்த 7 குண்டலத்துக்கு நடுவே எம்பெருமான், கொண்டலம் அப்படின்னா கொண்டல் அப்படின்னா மலை, மேகங்கள்லாம் பக்கத்திலேயே இருக்கும் இல்லையோ, அது 7 கொண்டல வாழா அப்படின்னு சொல்லுவா. அங்க இருக்கிறவாள்லாம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறவர்கள்லாம் சொல்லுகிறார்கள் 7 குண்டல வாழா அப்படின்னு சொன்னா, அங்க மலை கொண்டலம்ங்கிறது மலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் 7 மலைக்கு மேலே தானும் சப்தகிரி வாசனாக பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். மன்னவர்களுக்கும் விண்ணவர்களுக்குமாக பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறான். இது நம்பிள்ளத்தினுடைய வீட்டில் சாதிக்கிச்சு சொல்றார். இது எதை போல இருக்குன்னா, இவாளுக்கு அனுகிரகம் பண்றான், அவளுக்கு அனுகிரகம் பண்றானே. எப்படின்னா, ஒரு தாயானவள் இரட்ட பிரசவம், இரட்ட குழந்தைய ஒரே சம்பவம், அதாவது இரட்ட பிரசவம், அதாவது 2 குழந்தைய பிரசவிச்சிருக்கா. அவ தன்னுடைய குழந்தைக்கு பாலமது கொடுக்க வேண்டும் என்னால் என்ன செய்வள் அப்படின்னா, இருமருங்கிலும் அந்த பால் சுரக்குமா போலே இருமருங்கிலும் தான் பால் கொடுப்பது போலத்தான் பெருமாள் தானும் எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் வண்ணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மேல இருக்கவர்களுக்கும் மன்னோர்களுக்கும் விண்ணோர்களுக்குமாக இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து கொண்டு இருவருக்கும் அனுகிரகம் பண்ணுகிறான்னு சொன்னா, மன்னோர் விண்ணோர் வைப்பில் போகுന്ന ஆழ்வார் இதே சாதிச்சிருக்காரு. இதெல்லாமே இந்த சப்தங்கள் அவர் கொடுத்திருக்காரு. 160வது சூழ்நிலை ஆச்சாரிய ஹிருதயத்திலே. அந்த ஆச்சாரிய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய விஷயமே முழுசுமே ஆழ்வாருடைய திருவுள்ளம். இந்த ஆழ்வார் நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்தையும் முழுசா கொடுத்திருக்கார். அழிமணவாள பெருமாள் நாயனார், அதாவது சுவாமி பிள்ளவலகாரனுடைய திருத்தம்பியான்னு சொல்லப்படுகிற வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய 2வது திருக்குமாரர், இளைய திருக்குமாரர், அவர் கொடுக்கிறார். அது ஆழ்வார் பாசுரத்தை கொண்டே சேர்த்தது தான். அத்தனையுமே ஆழ்வாருடைய திருவுள்ளம், பாசுரங்கள் அல்லாமல் இருக்காது. எல்லாம் ஒவ்வொரு சப்தமும் ஆழ்வாருடைய பாசுரத்திலேருந்து கொண்டு வந்துருவோம். ஆனா சேர்க்கப்பட்டிருக்கும். அப்ப மன்னோருக்கும் விண்ணோருக்கும் மன்னாவான் என்னும் விண்ணோருக்கு மன்னா அப்படிங்கிற பாசுரத்தை கொண்டு மன்னோர் விண்ணோருக்கும் வைப்பில் வச்சுட்டார். போகின்ன அப்படின்னு சொன்னா, போகின்ற காலங்கள், போய காலங்கள், போகு காலங்கள்னு ஆழ்வாருடைய பாசுரம் அத்தை எடுத்து சேர்த்திருக்கார். அப்புறம் 7 உலகுக்குயிர் பாசம்னு பாசுரத்தில் இருக்கக்கூடிய சப்தம் தான். அதை எடுத்து வைத்த, அங்க வைத்த எம்பெருமான் இருக்கக்கூடிய நிகரில் பாசுரத்தில் பாருங்க. அதுல நிகரில்னு சொன்னா அதுவுமே ஆழ்வாருடைய பாசுரத்தில் நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையான்னு இருக்கு இல்லையோ, வாத்சல்யம் உஜ்ஜலம். அங்கதான் வாத்சல்யம், குற்றங்கண்டு உருவாமைக்கு வாத்சல்யம்ங்கிற கல்யாண குணத்தை எம்பெருமான் காட்கிறான். அப்ப மன்னோர் விண்ணோர் வைப்பில்னு சொல்லப்படுகிற திருமலையிலே உபய விபூதியில் மன்னோருக்கும் விண்ணோருக்கும்னா உபய விபூதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேமித்து வைத்ததான நிதி போல இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே பிராப்தியம். அதுதான் மன்னோர் விண்ணோருக்கும்ங்கிற அர்த்தம். மேலே போகின்ற 7 உலகுக்குயிர் பாசம் அப்படின்னா சர்வருக்கும் ஆத்மாவோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அவன் எம்பெருமான். அவனே போய காலங்கள், போகு காலங்கள், போகின்ற காலங்கள்னு சொன்னார் ஆழ்வார். மத்தவன்னா பாசம் வைத்த நிகரில் அப்படின்னா
என்கண் பாசம் வைத்த வரம் சுடர் ஜோதிக்கேன்னு ஆழ்வார் சாய்த்தார் இல்லையோ. என்கண் பாசம் வைத்த வரம் சுடர் ஜோதிக்கே அப்படின்னு ஆழ்வாருடைய பாசம் இல்லையா. ஏன் மேல நான் யாருன்னா நீச்சனேன் நர ஒண்ணுமில்லேன் என்கண் பாசம் வைத்த வரம் சுடர் ஜோதிக்கேன்னு சாதித்தாரோ இல்லையோ. அப்ப அதுலதான் பாசம் வைத்த நிகரில் அப்படின்னா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய என்னை ஆழ்வானேன்னு கடைசியில உண்டோ இல்லையோ. அதுல அப்படி பரம் சுடர் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானத்தான் அங்கதான் என்ன கல்யாண குணம் வாத்சல்யம் உஜ்வலம் அப்படிங்கிறது. ஆக எம்பெருமான் எப்பேற்பட்டவன் மாலேன்னு சொன்னா அவன் வாத்சல்யமே சொரூபமாக உடையவனே. ஆனாலும் அபரிச்சேத்தியனாக இருக்கிறான். அபரிச்சேத்தியனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்கானா நமக்கு சரிசமமா நாமும் சேவிக்கும்படியா எம்பெருமான் எழுந்துருள் இருக்கக்கூடியதான அவன் இருக்கக்கூடியதான நிலை நமக்காக இத்தனை அபரிச்சேத்தனாக இருந்தாலும் முந்தானையில முடிச்சுடலாம். அப்படி அவ பல ஸ்திரீகள்லாம் அப்படி படவ வஸ்திரம் சாதிக்கும் போது முந்தானை என்று சொல்கிற ஆளு இல்லையோ. அந்த முந்தானையிலே அபரிச்சேத்தன் எப்பேற்பட்டவன் அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் எவ்வளவு பரத்தம் இருந்தாலும் மேன்மை இருந்தாலும் தான் சௌலபியத்துக்குன்னு ஒரு அவதாரம் எடுத்தானோ இல்லையோ. அங்கே முந்தானையிலே முடிந்து கொள்ளக்கூடிய அளவு முந்தானையிலே அப்படி முடிஞ்சு அப்படி சொல்லிக்கொள்ளாமா அவ்வளவு எளிமை படைத்தவன் எம்பெருமான். ஆக மாலே மணிவண்ணா அப்படி மாலேன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் வாத்சல்யமே சொரூபமுடையவனாக மேலே பார்த்தா. அதுக்கப்புறம் அபரிச்சேத்தியனாக இருந்தாலும் அவனை முந்தானையிலே முடிந்து கொள்ளக்கூடிய அளவு ரொம்ப சுலபமானவன். மேலே சொல்றா அவனை முந்தானையில முடிஞ்சுள்ளான். காதுகனானாலும் விடவண்ணாத அழகுடைத்தவன் மணிவண்ணா. காதுகன் ஆனாலும் இப்போ யாரையோ பிடிக்கலன்னு சொல்றவாளுக்கு அழகு. எப்படின்னா சொன்னானே புண்டரீகாட்ச விசாலாட்சம்னு சொன்னானே அவன் துரியோதனனுக்கு அதாவது பீஷ்ம துரோணா வதிக்கிரம மாந்தைவ மதுசூதன பீஷ்ம துரோணா வதிக்கிரமிய மாம்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புத்தம் விஷடபோஷணன்னு சொன்னான். அதாவது மகாபாரதத்துல அவர் விதுரன் வீட்டை விட்டுட்டார். எங்க விதுரன் வீட்டை விடல, மிச்ச பேர் பீஷ்மரை விட்டுட்டார். வந்தார் பாண்டவதூதனா பெருமாள் வந்தார். வரும்போது வீதிகளில் வருகிறார். வரும்போது எங்க போறது அப்படின்னு பார்த்தா பீஷ்மரை விட்டார். அவர் திருமாளிக்கு போனாரா போல, துரோணர் போனாரா போல, 6 வீட்டுக்கும் போல. பீஷ்ம துரோணா வதிக்கிரம மாம்சைவ மதுசூதன நான் இருக்கேனே. பீஷ்மர் வீட்டுக்கு போல, துரோணம் வீட்டுக்கு போல, என் துரியோதனன் வீட்டுக்கும் வரவில்லை. ஆனா நீ இப்படி போகாம இருந்துட்டியே, என் வீட்டுக்கெல்லாம் வரலையே அப்படின்னா அவளை என்ன சொல்லணும்? கோபம் தானே. என் வீட்டுக்கு வரலையே. சில பேர் சொல்லுவா எங்காதுக்கு வரல, வேற எங்கேயோ வந்தேன், அப்படியே உங்காதுக்கு வந்தேன்னா கோச்சு சொல்லுவா. இல்ல உங்காத்துக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா தான் சில பேர் பிடிக்கும். அப்ப வந்தா என்ன பண்ணுவாங்கிறது தெரியாது, ஆனா வரலையேன்னு சொல்லுவா. ஆனா இது எப்படி இருக்கும்னா இது கிமர்த்தம் புண்டரீக சொல்றதே பார்த்தோம்னா மாஞ்சைவ மதுசூன புக்தம் விஷலபோஜன யார் வீட்டுக்கும் போல ஒரு தாழ்ந்தவனுடைய விதுரனுடைய கிரகத்துக்கு தேவரீர் எழுந்துருளித்தேன்னு சொல்லும் போதே விதுரன் திருமாளிக்கு போனிய புண்டரீகாட்சாங்கிறான். அவனை சொல்லும் போது காதுகனானாலும் விடப்படாத அழகு படைத்தவரோ இல்லையோ அவரே இருந்தாலும் திட்டணும்னு நினைச்சாலோ எம்பெருமான கொண்டாடித்தான் திட்டப்படும். எப்படி சூர்பனகையானவள் அவனை சொல்லும் போது இவ்வளவு நன்னா இருக்கியே அப்படின்னு ஒரு ரூப ஔதார்ய குணைகி அப்படின்னு சொல்லும்படியாகவும் அவ திட்டும் போது இப்படிதான் சொன்னா. தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சிறகட்டாய நாம்பரோன்னு அங்க திட்டுறதுக்கும் அவ அப்படிதான் சொன்னா. துரியோதன சொல்லும் போதும் தானும் சொல்றான் பீஷ்ம துரோணா வதிக்கிரமே மாஞ்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் விஷலபோஜன கிமர்த்தம் புண்டரீகாட்சனே செந்தாமர கண்ணனே எல்லார் வீட்டையும் விட்டுட்டே விதுரனுடைய திருமாளிக்கு போனியா, விதுரன் வீட்டுக்கு போனியா அப்படின்னு கோச்சுக்கிறான். அப்ப காதுகனானாலும் விடவண்ணாத அழகு படைத்தவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் மாலே மணிவண்ணா. மார்கழி நீராடுவான் அப்படி வடிவு படைத்தவான. இப்ப சொல்றா சரி மார்கழி நீராடுவான் மாளிகை நீராடுவான் சொல்லலே உபகரணம் வேணும். மார்கழி நீராடுவான் சரி. மேலையார் சிவர்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சா? மேலையார் சிவர்கள் வேண்டுமென கேட்டீர். இப்படி பார்த்துட்டே இருந்தார் பெருமாள். இப்படி பார்த்துட்டே இருந்தாராம். மேலையார் சிவர்கள் வேண்டுமென கேட்டியேல் அப்படின்னு திருப்பி கேட்டியேல் கொஞ்சம் கேட்கறடான்னா என்னது ஏன் இப்படி கேட்கறேன் நீங்களா? நான் தான் கேட்டுதானே இருக்கேனா? இல்ல அவன் எம்பெருமான் என்ன பண்ணிட்டான் அப்படி பராக் பார்க்காம இத்தனை பேர் 5 லட்சம் கோடி பெண்களும் நின்றுட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அழகா இருக்கா, எத்தனை திருக்கண்கள் எவ்வளவு நன்னா இருக்கு, எவ்வளவு பக்தி ததும்ப இருக்கிறது, அவர்கள் எப்படிலாம் நின்றுட்டு இருக்கான்னு இப்படி நோட் அவுட் இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்காராம். அவருடைய திருமேனி வடிவழக பார்த்து ரசித்துக் கொண்டு எம்பெருமான் இப்படி இருக்கான். ஏன்னா கடைசியா எம்பெருமானுடைய திருமேனியிலோ இவர்கள் எல்லாரும் போய் சேரப்போகிறார்கள். அப்ப எம்பெருமான் இப்படி பார்த்துட்டே இருக்கான். இத்தனை பேரையும் பார்த்துட்டு இருக்கான்.
கேட்டியல் மேலையார் சீவர்கள் வேண்டுவனு கேட்டியல் சாதனாந்தரமா. அதுக்காக தான் இப்ப வார்த்தாமல்ல விண்ணப்பம் பண்ண. சாதனாந்தரமாக உபாயமாக ஒரு வழியாக எம்பெருமானிடத்துல இதெல்லாம் பண்ணணுமா என்ன கேட்கலாம் அப்படின்னா கேட்கறதுக்கு சில விதிமுறைகள் உண்டு. எம்பெருமானிடத்துல என்ன சொல்லிருக்கு, அதாவது வேதம் சொல்லி இருக்கிறது, உபனிஷத்து சொல்லி இருக்கிறது. ஏன்னா யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் அப்படிங்கிற பிரமாணத்தின்படியும் யாரொருத்தனே தன்னுடைய உந்தீகமலத்தில் இந்த உலகத்தை படைத்து பிரம்மாவை படைத்து எல்லாரையும் மேற்கொண்டு சிருஷ்டி பண்ணுகிறானோ அவனை போய் மூக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியேன்னு சொல்லுகிறது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரகினோகி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரகாரி மூக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியே என்று சொல்லுகின்றது. அப்ப எம்பெருமான சரணாகதி படனம் முமுக்ஷுன்னு சொல்றவன் மோட்சத்துக்கு ஆசை படைத்தவன், ஆசை இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமான பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனா அதுக்கு ஒரு ஆசை வேணுமோ இல்லையோ, அதிகார பூர்த்தி வேணுமோ இல்லையோ, அதுக்கு கேட்டுக்கணுமோ இல்லையோ, அது ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வேணுமோ இல்லையோ, அவரை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணுமோ இல்லையோ, இதெல்லாம் இருக்கோ இல்லையோ. அப்ப அவர்கிட்ட என்ன அப்ப உபாய விரோதிங்கிறத அதுக்காகத்தான் விண்ணம் பண்ணேன். மோட்சத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஏதோ ஜோதிட்டு ஆமம் பண்றேன், அத்தை பண்றேன் இதை பண்றேன்னு சொன்னா அப்படி இல்லை. பெருமானை பார்க்கணும்னா அவனை சேவிக்கணும்னா உபனிஷத்து எப்படி சொல்லுகிறது, திரட்டபியோ சோதபியோ மந்தபியா நித்யாசிதபியான்னு சொல்லுகிறது. அப்ப மேலையார் சிவன வேண்டுகள் கேட்டியெல்லாம் மேலையார்கள் என்ன செய்தார்கள், திரட்டபியோ சோதபியோ மந்தபியா நித்யாசிதபியா. அப்ப பெருமாளை பார்த்துருன்னா உடனே பார்த்துட முடியுமா, போனோம் பெருமாளை பார்த்தோம் பெரிய பெருமாளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவா. சிலது பெரிய பெருமாளை பார்க்கலாம் முடியாது, பெருமாளை சேவிக்கணும். நம்ம கண் கொண்டு அவர் வேணா நம்மளை பார்க்கிற போதே கட்டாட்சம் நிருகேதுமான கட்டாட்சத்தை கொடுக்க ஓடும், அவர் கொடுக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா திருவடி தொடலாம். பெருமானுடைய திருவடியில் தொழுவதற்கு ஏதோ கண் இந்த ஊனக்கண்ணை கொடுத்தவனும் போய் சேவிக்கிறோம். கைகள் கொடுத்திருக்கார், கையால தொழவணும், நடந்து போகணும். பெருமாள் கால் கொடுத்திருக்கார், போய் நடந்து போகணும். இப்ப காலும் இல்லை கையும் இல்லை கண்ணும் இல்லைன்னா என்ன பண்றது, பெருமாளை என்னைக்காவது உபாசனம் பண்ண முடியாது, பெருமாள் சேவிக்க முடியுமா, சேவிக்கவே முடியாது இல்லையோ, அது தௌர்பாகியம். ஆனா நமக்கு அந்த பிராப்தம் இருக்கின்றபடினாலே பெருமாளை போய் சேவிக்கிறோம். அப்ப அங்க போய் திருவடிதான் தொட முடியும். அவனை போய் திருவடியிலேருந்து பாதாதிகேசம் பஞ்சமா ஆபாதச்சூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கவேருது குதுகும் திதாந்தராத்மா அதிருட்டதான்யோபிஷகாந்தராணம் யோனிஷிகாமரவை முடிவாகரந்தம் என்று காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதர்வந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறித்தறி புகுத்து பாட்டினால் கண்டு வாழும் பாலர்தாள் பரவிலோபே என்று ஆளவந்தார் பிரார்த்திப்பர்களா. நமக்கெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாக எதிர் வார்த்தை சொல்லி அருள வேணும்னு சர்மதேசையில் கேட்டலாம் சிஷ்யாவளா. அதுக்கு அவர் சாதிச்சாராங்க, பெரிய பெருமாளுடைய திருவடியே எல்லாம் என்று இருக்கக்கூடிய திருப்பாணனுடைய திருவடிகளே எல்லாமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அப்ப திருப்பானாழ்வார் திருவடியே சரணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆச்சு. அப்ப அந்த உறையூரிலே கார்த்திகை ரோகிணியிலே திருவுதாரம் பண்ண அந்த திருப்பானாழ்வார் பொற்பதங்களே வாழ வேணும் அப்படின்னு நாம் அவருக்கு மங்களாசாசனம் தான் பண்ண முடியும். ஆஹா இதெல்லாம் எதுக்கு சொல்லுது. அப்ப இப்படி ஒரு சாதனாந்தரனாக இருக்க முடியுமான்னா மேலையார் செய்வனுகள் வேண்டுவனு கேட்டியல். மேலையார்கள் என்ன பண்ணிருக்கா, ஆஹா சொன்னா பலாந்தரமாக இல்லாமல் சொர்க்காதிகள்லாம் நமக்கு வேணுமா, அதெல்லாம் தேவையில்லையே. சொர்க்காதிகள் சொர்க்கத்துக்கு போனோமா அப்படின்னா போனா திரும்ப வரணுமே, அப்ப அது நமக்கு அவசியமே இல்லையோ. ஆக எதுக்காக சொல்ல வந்தோம், அப்ப எம்பெருமானை மேலையார்கள் என்ன சொல்லி இருப்பார்களோ அதன் பிரகாரம் நாமும் சேவித்திருக்க வேணும், எம்பெருமானை தொட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டா மேலையார் சிவர்கள் வேண்டுமென கேட்டியல் என்ன செய்யணும்னு பார்த்தா உடனே பாக்குறா இதெல்லாம் பெருமாள் நீ சுத்தி பார்த்துதான் என்ன பாரு, நான் கேட்கறத பாரு, முதல்ல இங்கே பாரு, வேற எங்கேயோ பராக் பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னா கேட்டியல் அப்படின்னா என்ன வேணும்னா ஞானத்தை எல்லாம் நடுங்க உரல்வன போல்வன செங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. பொய்ப்பாடுனா அழகா அப்படி பாலன்ன வண்ணம் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஞானத்தையே நடுங்க வைக்கிறதாம். ஏன்னா சகோஷோதாற்றானாம் ஹிருதயானி வியதாரையதுன்னு மகாபாரத்திலே ஸ்லோகம் இல்லையோ. சகோஷோ ரெண்டு சேனம் உபய சேனைக்கு மத்தியத்திலே அப்படி தேர கொண்டு வந்து அப்படி நிறுத்தினான். கண்ணை காட்டுற இடத்துலலாம் சக்தராய் எம்பெருமான் அவன் ஒரு அர்ஜுனன் சாமான்யனாக இருக்கக்கூடிய சம்சாரி சொல்றான், கண்ணா அங்க கொண்டு போய் நிறுத்துனா தேர கொண்டு வந்து நடாத்தி போனான். அங்க கொண்டு வந்து நிறுத்துறான். எங்க கொண்டு வந்துனா சக்தி, அதாவது சொல்லும் போதே எம்பெருமான் தனக்கு ஒரு சக்தியும் இல்லையா அப்படிங்கிறது, அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும் எம்பெருமான் இரண்டு உபயசேனைக்கு மத்தியத்திலே கொண்டு வந்து அதை நிறுத்துறார். சக்தி இருக்கிறவ சக்தியே இல்லாத இல்லையோ,
அவன் சொல்லதெல்லாம் கேட்கிறான். அர்ஜுனன் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டு அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும் அஸ்வதந்திரரை போலே இவருக்கு செய்தே தான் இவன் சுதந்திரனே இல்லாதது போல ஒரு பரதந்திரனாக அவன் சொல்ற இடத்தெல்லாம் கேட்கறானா இல்லையா? அதே போல இவனுக்கு சக்தியே இல்லையோ அப்படிங்கிறது போலவும், சரி இவன் ஒண்ணுமே தெரியாத ஆரோ புத்தியே இல்லாம இருக்கிறது போலையும் இப்படியெல்லாம் பெருமாள் மேலிருந்து கீழே தானும் இறங்கி வந்து இவர்களைப் போல இவர்கள் சொல்லதெல்லாம் கேட்டுக்கணும்னு எம்பெருமானுக்கு வேணுமானா அவன் வந்து இறங்கி வந்ததே எதுக்காக அப்படின்னா இவர்களெல்லாம் மேல கூட்டிட்டு போகணுங்கிறதுக்கு. என்னுடைய ஜன்மத்தையும் கர்மத்தையும் திவ்யமாக ஆரெல்லாம் அனுபவித்து பாரிக்கிறார்களோ அவர்களுக்கு இனிமே ஜன்மமே இல்லைங்கிறத காமிக்கணுமோ இல்லையோ, அதுக்காகத்தான் அவதாரம் பண்ணதே. பரித்ராணாய சாதுனாம் என்னும், அவன் செஞ்சதே ஜன்மகர்மச்சமே திவ்யம் என்னும், பகுனிமே வியதீதானி ஜன்மானி என்னும், அவன் அவதாரம் பண்ணதே இதுக்கு. அஜோபிஷன்னம்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன்னு பிரகிருதி சுவாம் அதிஷ்டாய சம்பவாம் ஞாத்தமாயா என்னும், இப்படின்னு 4வது அத்தியாயத்துல தான் அவதாரத்தினுடைய ரகசியத்தெல்லாம் சொல்லி போனது. ஒவ்வொருத்தனும் எம்பெருமானுடைய சேட்டுதங்களையும் அவனுடைய சரித்திரத்தையும் அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கும் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை அனுபவித்து எம்பெருமான போய் சேரணுங்கிறதுக்காக பண்ண அவதாரம். அப்படி பண்ண அவதாரத்திலே அக்ஞரை போலேயும் அசக்தரை போலேயும் சுதந்திர போலேயும் எம்பெருமான் இருக்க செய்தே இவ்வளவு தூரம் இருக்கான். அப்படி இருக்கிற எம்பெருமானிடத்துல நம்ம போய் என்ன செய்யலாம் அப்படின்னா நன்னா அவர்கிட்ட கேட்கிறா. என்ன கேட்கிறா அப்படின்னா, இப்படி இருக்கானே எம்பெருமானா அவன்கிட்ட போய் பாலன்ன, அதாவது ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன போல்பட சங்கங்கள் என்னுக்கு என்ன வேணும் அப்படின்னா பாலன்ன வண்ண ஞாலத்தையே நடுங்கும்படியா செய்யக்கூடிய அந்த 2 உபயசேர மத்தியத்துள்ள தன்னுடைய சங்கு பாஞ்சஜன்யத்தை எடுத்து எம்பெருமான் ஊதினான். ஊதும்போது பாண்டவ தூதனோ இல்லையா, பாடகத்துல பெருமாள் பாடகமே அப்படின்னு சொல்லும்படியாக பாடகத்துல எம்பெருமான் தானும் அங்கே வீற்றிருந்த திருக்கோலத்துல அத்தனை வசனத்துக்கு பெருமாள் எழுந்துள்ளிருக்கான். காஞ்சிபுரத்துல பாடகம்னு சொல்ல முடியும். அந்த பாடகத்துல எம்பெருமான் பாண்டவ தூதனாக ஒரு தூது போனார், அதுக்கு ஒரு பேர். சாரதியா இருந்தார், பார்சாரதின்னு ஒரு திருநாமம். இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பெருமான் திருநாமத்தை ஏற்றுக்கொண்டு அத்தனை திருநாமத்தை ஏன்னா பக்தபராதீனாக எம்பெருமான் உள்ளான். அவனிடத்துல ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்மன போல்மன சங்கங்கள். இது மாதிரி எனக்கு சங்கம் வேணும்னா வெளுப்பா இருக்கணும், அழகா இருக்கணும். பாஞ்சசங்கம் ரொம்ப அழகா இருக்கும். ஞானத்தையே நடுங்க செய்யக்கூடியது. ஞானத்தை மற்ற பேருக்கெல்லாம் 100 பேருக்கும் அது கட்டமா இருக்கு. அப்படியே ஹிருதயம்லாம் உளுத்து போச்சான். ஹிருதயானி வியதாரையது, ஹிருதயமே உளுத்து போயித்து. ஏன்னா அவன் பண்றது கோளாறு, அதனால உளுத்து போச்சு. இவன் நியாயம் பிரகாரம் இவன் வருகிறான். அப்ப இவனுக்கு சந்தோஷமா இருக்குவோ, எல்லாரும் போயிட்டாலோ அப்படிங்கிற அளவுக்கு. அவனுக்கு பார்த்தா அவர்கள்லாம் ஜெயித்துட்டாளே, வாழ்ந்து போயிட்டாளே அப்படின்னு அவனுக்கு வயது எரிகிறது. அப்ப அப்படி ஞானத்தை எல்லாம் நடுங்கும்படியாக செய்யக்கூடியதான போல்வன சங்கங்கள் ஒண்ணு போராது, சங்கம் போராது, நிறைய வேணும். எத்தனை வேணும்னா போல்வன சங்கங்கள் வேண்டும். பொய்ப்பாடு, அந்த பொய்ப்பாடுன்னா அழகா இருக்கும் இல்லையோ, அது எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அது மாதிரி நிறைய சங்கங்கள் வேணும்னா. நிறைய சங்கமா இருக்கிறதே ஒண்ணுதான். இதுல இப்ப இன்னும் நிறைய வேணும்னா என்ன பண்றதுன்னு பார்த்தாரு. சரி இன்னொன்னு யோசனை பண்ணா, சரி திருவிக்ரம அவதாரத்தின் போது ஜாம்பவான் தானோ திருவிக்ரமனுக்கு ஜெயமுண்டாயித்துன்னு இந்த உலகத்தை 32 தடவை சுத்தி வந்தாராம், பறையடித்தாராம். எல்லாரும் போங்கோ, திருவிக்ரமன் அவதாரம் செய்தான், மேல போய் தன்னுடைய தூளிதானம் பண்ணினான், தன்னுடைய திருவடியை பதித்தான், எங்க சத்தியலோகத்துக்கு போனான், அங்கேருந்து மேலேந்து தாரையாகத்தான் ஸ்ரீபாத தீர்த்தம் கீழே விழுந்தது, திருவிக்ரமன் இந்த உலகத்தை அளந்து முடித்தான்னு சொல்லி அவர் தண்டோரா போட்டாராம். அப்படி பறையை வச்சுட்டு சுத்தி வந்தாராம். பேரி வாத்தியமாக தன்னுடைய இடுப்பிலே அந்த பறையை வைத்துக்கொண்டு சங்கத்தை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் பறைய கொண்டாராம். இது ஒரு பக்கம். சங்கங்கள் போல்வன சங்கங்கள் பல சங்கங்கள் வேணும் என்று பிரார்த்தித்தா அது ஒரு பக்கம்னா, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே கேட்டா, அடுத்து சால பெரும்பறை வெறும்பறை பாரோர்கரங்க மகிழப்பரகரங்கன்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப பாரோர் புகழ மகிழப்பறைகரங்க திருமடல்ல சேவிக்கிறோம் இல்லையோ. அப்ப எம்பெருமான் அவன் பறை வைத்துக் கொண்டு தனக்கு பேரே குடமாடு ஊத்தன்னு, அதாவது நந்தகோபர் விளையாடுவாராம். அவர்கள்லாம் என்னன்னா பணம் நிறைய வந்துருதுன்னா, சில பேருக்கு பணம் நிறைய வந்துருதுன்னா, சில பேர் என்ன பண்ணுவா, நிறைய ராஜ்யங்கள் எல்லாம் அப்படி நிறைய ராஜாவா இருந்தா, கத்திரியாளா இருந்தா நிறைய ராஜ்யத்தை பெருகுவாளாம். அதே போல மித்தவர்கள்லாம் பணம் நிறைய வந்துருச்சுன்னா கல்யாணங்கள் நிறைய பண்ணுவாளாம். இப்போ ஒவ்வொருத்தரும் பிராமணனுக்கு நிறைய தினம் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய யாக யஜ்யங்கள்லாம் செய்வர்களா.
அதே மற்ற பேருக்கு வந்துருதுன்னா நிறைய கல்யாணம் பண்ணிடுவாளாம். இப்ப இவாளுக்கு 6 நாய் இடையர்கள், இவாளுக்கு என்ன வந்துருதுன்னா நிறைய இருந்ததுன்னா என்ன பண்ணுவானா, இந்த குடமாடுவர்களாம். குடமாடு ஊத்தன்னு பெருமாள் திருநாமத்தோட எழுதிருக்காரு இல்லையா, அங்க திருவாலி திருநகரியில. அப்ப குடமாடு ஊத்தனாக பெருமாள் குடமாடுகிறான். அந்த குடமாடுறதுக்கு ஒரு பெரி வாத்தியம் வச்சிருந்தார், அதையும் கொடுத்துடலாமா அப்படின்னு. அப்ப அது போல அத்தையும் கொடுத்து, சரி ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன போல்வன சங்கங்களை கொடுக்குறோம், பாஞ்சசன்யத்தை கொடுத்துடுறோம். சரி இது ஒண்ணும். மத்தொன்னு அதே போல சாலப்பெரும்பறையே பெரிய பறை, ஜாம்பவான் வச்சிருந்த பறையும் கொடுத்தார், தான் வச்சிருந்த பறையும் கொடுத்துட்டார். சாலப்பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரு, பல்லாண்டு பாடணுமா. யாரை வச்சு பல்லாண்டு பாடுறது? பல்லாண்டு பாடுறதுக்கு மங்களாசாசனபரராக இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் தான். அவர் பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்ட பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயருங்கிறது அவர் ஒருத்தர் தான் இருக்கார். அந்த பெரியாழ்வாரை எடுத்து கொடுத்துருவோம். சரி பெரியாழ்வார் தான் மங்களாசாசனபரர். அதை போல பொலிகன்னு ஆழ்வார் நம்ம ஆழ்வாரும் பாடிருக்காரு இல்லையோ. அப்ப அவரும் பொலிகன்னா அவரும் மங்களாசாசனம் பண்ணிருக்காரு. எம்பெருமானுக்கு கையார் சக்கரத்திலையும் சரி, அதே போல மாசரி ஜோதியிலும் சரி, அது போல எம்பெருமான் பொலிக போயித்து வல்லு உற்சாவம் அப்படின்னு சொல்லுவடத்தையும் சரி, எல்லாம் எம்பெருமானை கொண்டாடித்தானே மங்களாசாசனம் பண்றார். அப்ப இவ்வளவெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்காரு, அவரையும் சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒண்ணு மண்ணா கேட்டுருக்காவோ. அபேட்சிதம் என்ன உபகரணம் வேணும்னு கேட்டா, இது ஞாலத்தை எல்லாம் நடுங்க முதல்வன போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு, எனவே அது வேணும். பெரிய நிறைய சங்கம் வேணும்னா, ஏன்னா ஊதுறதுக்கு எல்லாரையும் கூப்பிடணும், அழைக்கணும், வாங்க எல்லாரும் நோன்பு நோக்கணும் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா. அப்ப சாலப்பெரும்பறைய பற வேணும், எல்லாரையும் தண்டோரா போட்டு கூப்பிடணும் வாங்கோ அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. அப்ப சாலப்பெரும்பறைய பல்லாண்டு பாடுறதுக்கு எல்லாரும் வாங்கோ அப்படின்னு கூப்பிடணும். பல்லாண்டு செய்ப்பாரு. கோல விளக்கு வேணும்னு கேட்டா, கோல விளக்கு என்ன பண்றது, மங்கள தீபமாக இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், பக்கத்துல நப்பின்னர் இருந்தா எடுத்து கொடுத்துருவோம், தான் வச்சுக்கோ அப்படின்னு நப்பிராட்டியை எடுத்து கொடுத்து, சரி கொடுத்துட்டா. கோல விளக்கு அவளே கொடுத்தாச்சு. சரி கோல விளக்க கொடி வேணும்னா, பெருமான் கொடிக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, கருடக்கொடி தான் உண்டு. கருடக்கொடி இருக்காரு இல்லையோ, அவர்தான் அவன் வேதாத்மா விககேஸ்வரஹா யவனிகா மாயா ஜெகன்மோகினி என்று எப்படி ஆளவந்தார் சாதித்தரோ, அப்ப வேதாத்மனாக இருக்கக்கூடிய விககேஸ்வரனாக இருக்கக்கூடிய அவனை, எம்பெருமானை, அதாவது கருடனை, அவர் வினதி சிறுவனைத்தான் எடுத்தார், கொடுத்தார். வச்சுக்கோ கொடியே மேல பார்த்தா விதானம், மேல் கட்டி விதானமாக, மேல எல்லாம் பனியா இருக்கு, எல்லாம் மேலாம் பனி வெள்ளமா இருக்கு, கீழே மேல பனி வெள்ளம், கீழே பால் வெள்ளம், நடுவில் மால் வெள்ளம், எல்லா வெள்ளமும் இருக்கு. அதனால இதெல்லாம் பனி எல்லாம் கொஞ்சம் அடிக்காம இருக்கணும், அதுக்காக மேல்கட்டி விதானம் வேண்டும் அப்படின்னு கேட்டா, சரி மேல்கட்டி விதானம்னா எனக்கு எப்போதும் ஒருத்தர் கொடையா இருக்கார், அவரை பிடிச்சு கொடுத்துட வேண்டியதுதான். அனந்தாழ்வாரை கொடுத்து விட வேணும் அப்படின்னு பார்த்தார்னா அவர் பார்த்தார். சரி சரி ஆட்டம் தேவாளு கைங்கறி சென்னால் உடையாம இருந்தால் சிங்காசனமான்னு அத்தனை கைங்கரியம் பண்றோம் இல்லோ. எல்லா சர்வதேச சர்வகார சர்வாவஸ்தோவித சகல விதமான கைங்கரியங்களும் செய்யப்பெறுவனாக வேணும்னு தானே சொல்றோம். அப்ப அதை சேர்த்து கொடுத்துருவோமானா, அப்ப ஞாலத்தை எல்லாம் நெடுங்க முதல்வன போல்வன சங்கங்கள், பாஞ்சசன்யம் சங்கம், சாலப்பெரும்பறையே பறை கொடுத்தாச்சு. சாலப்பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாறை மங்களாதாரம் பண்ணுவதற்கு பெரியாழ்வாரும் நம்மாழ்வாரும் கொடுத்தாச்சு. ஒரு விளக்கே நப்பிராட்டியை கொடுத்தாச்சு. கொட்டின்னு சொல்லப்படுகிற கருளக்குடியை கொடுத்தாச்சு. விதானமே திருப்பார், அதாவது ஆதிசேஷனை கொடுத்தாச்சு. அவனுடைய படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனை கொடுத்தாச்சு. அப்ப கொட்டியே விதானமே எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. நீ யாரு கொடுக்கணும், இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கேட்கிறாவோ. கேட்டா நீ யாரு, எப்பேற்பட்டவன்னா, ஆலின் இலையாய் அருள், நீ இதெல்லாம் நாங்க கேட்கிறோம், இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறா. ஆலின் இலையாய் அருள், ஒரு இடத்துல மேன்மை, ஒரு இடத்துல தான் ஒரு இடத்திலே பரத்துவத்தை காண்பிக்கிறான். ஆல் இன் இலை, அப்ப ஆலின் இலையாய், அப்படி மாம் அப்படின்னு ஒரு வார்த்தை, அகம்னு ஒரு வார்த்தை. எப்படி சர்வதர்மானு பரித்யஜ்ய மாம்யேகம் சரணம் ரஜ அகம் தா சர்வபாவேப்யா மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. சோப்படாது என்ன 66வது ஸ்லோகத்திலே பெருமான் 18ஆம் அத்தியாயத்தில் பகவத்கீதையில் சொன்னானோ இல்லையோ, அதுல அகம் என்னும், மற்ற இடத்துல மாம் என்னும், 2 சப்தம். மாம் அப்படின்னு சொல்ற இடத்துல, அகம் என்று சொல்ற இடத்துல அகம் மாம்னு சொன்னா அது எம்பெருமானுடைய எளிமையை குறிக்கிறது, சௌலபியத்தை கொடுக்கிறது. அகம் அப்படின்னு சொன்னா பரத்தத்தை குறிக்கிறது. அவன் சௌலபியமாகத்தானும் கிட்டனம் பெருமானா. பெருமாள் பார்த்தான், நயாமி பரமாங்கதிம் என்ன எல்லாத்தையும் கொடுக்குறோமே, நயாமி பரமாங்கதிம் ஸ்திதே மனசு ஸ்வஸ்தே சரீரே சதியோனரா தாது சாமியே ஸ்தே ஸ்பத்தா விஸ்வரூபிஞ்சமாவஜம் ததஸ்தம் மிரியமானந்துக்கு அட்டபாஷான சண்டவம் அகம் ஸ்மராமி வத்தக்தம் நயாமி பரமாங்கதிம் என்ன. நீ சின்ன வயசுல பண்ண கைங்கரியங்கள் எல்லாம் நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்கிறோம். அந்திமமான தசையிலே உமக்கு ஞாபகம் வராதிருந்தாலும் பரவாயில்லை, நாம் ஞாபகத்திலே கொண்டு நயாமி பரமாங்கதிம், திரும்ப வராத இடத்துக்கு கொண்டு செல்கிறோம், சோகப்படாதேன்னு சொன்னான். அப்படி வராக பெருமான் சொல்ல வேணும் என்னால்
கண்ணன் பெருமான் தான் சொன்னா மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னை ஒருவனையே சரணாகதிபத்தினா என்னால். மாம் அப்படின்னா எளிமை, அகம்னு சொன்னா மேன்மை, ஒரு இடத்துல பரத்வம் ஒரு இடத்துல சௌலபியம், ரெண்டு சேர்ந்து இருக்கக்கூடியதான ஆலின் இலையாய். அப்படி கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தேன வினிவேஷயந்தம் வடஷ்ய பத்ரஷ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சின்ன தளிரிலே ஆலில தளிரிலே ஆலிலையாய் அருள் என்ன ஆல் இன் இலை. ஆல் ஆலமரத்திலே இருக்கக்கூடிய ஒரு இலையிலே சிறு குழந்தையாக தானும் தன்னுடைய திருவடியினுடைய கட்டவர்களை தன்னுடைய வாயிலே வைத்து சோதித்துக் கொண்டு சிறு குழந்தையாக உலகமுண்ட பெருவாயனாக உலகத்தையே உண்டு தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேன் உள்ள தின்னுயிரே என்று ஆழ்வார் எப்படி சாதித்து போயிருப்பரோ, முற்றும் உண்ட கண்டம் தான் அந்த திருவயிற்றுக்குள்ளே அத்தனையும் அடக்கி கொண்டு உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே என்று ஆழ்வார் எப்படி சாதித்திருப்பரோ அந்த ரீதியிலே தானும் சிறு குழந்தையா அகடிதகடனா சாமர்த்தியம். இது எதா பண்ண முடியுமாண்ணா? எல்லாத்தையும் சாப்பிட்டான், தான் மட்டும் ஒரு இடத்துல இருக்கானா, எல்லா உலகத்தையே சாப்பிட. அப்ப இவன் எங்க இருக்கான், இவன் எங்க இருக்கானா தெரியாது இல்லையா? அப்ப அவனுக்கே தெரியக்கூடியது அகடிதகடனா சாமர்த்தியம்னு பேரு. இதுதான் பெரிய வேலை. பெருவாள் பண்ற பெரிய காரியம் என்னன்னா, இது அதெல்லாம் பண்றாரான்னா அப்படியெல்லாம் அனாயாசமாக பெருமானத்தனையும் செய்து போகிறான். இருக்கிற வஸ்து எல்லாம் உள்ளுக்குள்ள வந்துடணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையும் பெருமானுடைய திருவீற்றுக்குள்ளே வந்தாக வேண்டும். வரலைன்னா இங்கே கடந்து என்ன பண்ண முடியும்? எல்லாம் எம்பெருமான் திருவீற்றுக்குள்ளே உள்ளே சென்னது அப்படின்னு சொன்னா அது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அகட்டிதகடனா சாமர்த்தியமாக தானும் ஆளுல தளிர் அன்னவசம் செய்யும் ஆளுலை அன்னவசம் செய்யும் அம்மான் என்னும். அதே போல ஆழ்வார் சாதிக்கிறார், அறமாமரத்தின் நிலவேல் ஒரு பாலகனாய் ஞாலவேடு உண்டான் அரங்கத்தரவினையான். வேற ஆறுமல்ல அவர் வேற ஆறுமல்ல, அரங்கத்து அரவ அணையிலே சாதிந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது வேறேன்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் வேறு ஆறுமல்ல, ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான். இந்த ஆலமாமரத்திலே சிறு தளிரிலே ஆலமலத் தளிரிலே தானும் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் உலகத்தை எல்லாம் உண்டு தன்னுடைய வயத்துக்குள்ளே அடக்கி கொண்டு தானும் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் வேறாருமல்ல, அரங்கத்திலே அணைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷ பர்யங்கத்திலே அணைந்து கொண்டிருக்கக்கூடிய அவன் வேறல்ல, அகடித கடனா சாமர்த்தியம் செய்யக்கூடியவன் வேறாருமல்ல, அவனே இவன் இவனே அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் மாம் என்னும் அகம் என்னும் சௌரபியத்தையும் பரத்வத்தையும் காண்பிக்கிறான். அப்படின்னு சேனா தூளி தூசரிதமான திருக்குறளும் தேருக்கு கீழனாத்தின திருப்படிகளுமாயிருக்கிற சாரந்த வேஷத்தையே மாமன்னு காட்டினான்னு பூர்வாச்சாரியர் பிள்ளவலகாரியன் தானும் சாதிக்கிறார். அப்ப எப்படி இருக்கானா, கையில சிறுவாய்க்கயிரும் பிடித்த சிறுவாய்க்கயிரும் சேனா தூளி தூசரிதமான திருக்குறளும் தேருக்கு கீழே நாத்தின திருவடிகளுமாயிருக்கிற சாரத்திய வேஷத்தையே மாமென்று காட்டினார் என்று தேருக்கு கீழே தன்னுடைய திருவடிகளை பதித்துக் கொண்டு தான் மாம் அப்படின்னு இருக்கா. அப்போ ஒரு இடத்துல சௌலபியம், கையில சிறிய கயிறு பிடித்துக் கொண்டு சிறுவாய்க்கயிறை பத்தி கொண்டு சேனை ரெண்டு சேனைக்கு மத்தியத்துல இக்கடையும் அக்கறையும் இப்படி அப்படியும் போறான். அவனுடைய குடலே கார்மலி மேனிடத்து கண்ணபெறான புகுந்து என்று பெரியாழ்வார் இப்படி சாதித்திருப்பரோ அந்த திருமேனியில் அப்படியே தூளியெல்லாம் அப்படியே படிஞ்சிருக்கு. அந்த திருமேனியில மண் துகள் எல்லாம் படிந்து அப்படியே செம்பன் திருமேனியாக இருக்கக்கூடியதான திருமேனியில அப்படி இருக்கான். தூளி தூசரிதமான திருக்குடலும் தேருக்கு கீழே நாத்தின திருவடிகளுமா இருக்கக்கூடிய மாம் அப்படின்னு ஆலின் இலையாய், ஆல் இன் இலை எல்லாமா சேர்ந்திருக்க அகடித கடனா சாமர்த்தத்தை தானும் காட்டினபடினாலே நீ ஆலின் இலையாய் அன்னும் பெரியவன் மேல இருக்கிறவன் பரத்வத்தமுடையவன் இங்கெடுத்து சௌலபியத்தை காண்பிக்கிறாய். நீ அருளாமல் வேறாள் அருள முடியும், இந்த உபகரணங்களை எல்லாம் நமக்கு அருள வேணுமே அப்படின்னு அபேட்சித்தார்கள். பெருமான் பார்த்தான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இப்போ கீழே சொன்னேனோ இல்லையோ அத்தனையும் கொடுத்துட்டான். எல்லாம் சங்கத்தை பாஞ்சு சனித்து கொடுத்துட்டான், பல்லாண்டுக்கு பாஞ்சு சனித்து கொடுத்துட்டான், சால பெருமறை கொடுத்தான், தாவை சிறந்த பறையை கொடுத்தான், ஜாம்பவான சிறந்த பறையை கொடுத்தான், பெரியாழ்வாரை கொடுத்தான், நம்மாழ்வாரை கொடுத்தான், நப்பெண்ணை கொடுத்தான், கருடாழ்வாரை கொடுத்துட்டான், ஆதிசேஷனையும் கொடுத்துட்டான். இப்ப பெருமாள்கிட்ட என்ன இருக்கு? அத்தவாழம் ஒன்று தான் இருக்கு. அதை எடுத்துட்டு தலையில போட்டு கொண்டு இனிமே கொடுக்கறதுக்கு ஏதும் இல்லாமல் தன்னுடைய அத்தவாளத்தை தலையில போட்டுட்டு எம்பெருமான் புறப்பட்டார். கோவிந்தேரியதா கோவிந்தேரியதா கிரந்த கிட்டாரா துரவாசினான். கோவிந்தான் என்ன சொன்னாலே அவ சொல்லும் போதுதான் வஸ்திரத்தை மட்டும் ஒன்றோ கொடுக்க முடிந்தது, வேற எதையும் கொடுக்க முடியலையே. என்னையும் பெருமான் எப்படி
தவித்து போயிருப்பரோ. அது மாதிரி எம்பெருமான் எல்லாவற்றையும் கொடுத்தா நயாமி பரம அங்கதி. இனிமே தேவரீருக்கு மேளாத இன்பத்தை கொடுப்போம் என்று எம்பெருமான் வராக பெருமான் எப்படி சொல்லியிருப்பனோ அதுபோலத்தான் தானும் நினைத்தான்னா தேவரீர் அருள வேணும் என்று கொடுத்தாள். அருளினான். ஆலினையாய் அருள் ஏலோ ரெம்பாவாய்னு சொல்லி முடித்ததுதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை இந்த ஓட்டியில விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமத்தியை விட்டு சித்தார்டி மனோநந்தன ஏதவே நந்தநந்த சுந்தரி கோதாய நித்திய மங்களம். ஸ்ரீமதேர் மஜாமாத்திர முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி பூயாது நித்திய ஸ்ரீ நித்திய மங்களம்.